இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இகழ்ந்து, இகழ்வு என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏளனம் என்று அர்த்தம், எகத்தாளம் என்று அர்த்தம், கேலி என்று அர்த்தம், கிண்டல் என்று அர்த்தம், மதிக்காத தன்மை என்று அர்த்தம். அவன் இயேசுவை பார்த்து இகழ்ந்தானா? நீ கிறிஸ்துவானா? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்க, நீ கிறிஸ்துவானா? இதுல அவிசுவாசத்தையும் காண்பிக்க, நீ கிறிஸ்துவானா? அவிசுவாசமும் காணப்படுகிறது, எகத்தாளமும் செய்யறான். என்ன பண்றான்? எகத்தாளம் பண்றான், ஏளனமா பார்க்கறான், கேலி செய்யறான், கிண்டல் அடிக்கிறான், மதிக்காம பேசுறான். இயேசு அவன் புறமா திரும்பினாரா? இல்ல. இயேசு அவனுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாரா? இல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு திருச்சபையாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. நம்மளை இகழ்வோரை பார்த்து ஐயோ என்ன இப்படி பேசிட்டானேன்னு நம்ம கலங்க கூடாது. இயேசு நமக்கு ஒரு மாதிரி, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு. சிலுவையில் அவன் எகத்தாளம் பண்றான், கேலி செய்யறான், கிண்டல் அடிக்கிறான், ஏளனமா பார்க்கறான், மதிக்காம பார்க்கறான். இயேசு கண்டுக்கவே இல்லை. அதை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன், உங்களை இகழுகிறவர்கள், உங்களை எகத்தாளம் பண்றவங்க, உங்களை ஏளனமா பார்க்கறவங்க கர்த்தரால கைவிடப்படுவார்கள். வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன்.